வணக்கம். இன்று ஈகை என்னும் புதிய அதிகாரத்தினை நாம் தொடங்க இருக்கிறோம். ஈகை என்றால் என்ன? மற்றவர்களுக்கு கொடுப்பது, தேவை அறிந்து கொடுப்பது. இந்த ஈகை திறனை பல்வேறு மதங்களும் நமக்கு சுட்டி காட்டுகின்றன இல்லையா? ஈது பெருநாள் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம்கள் கூட ஒரு நாளை சிறப்பாக கொண்டாடுகிறார்கள், ஒரு விழாவாக கொண்டாடுகிறார்கள். ஆக ஈதல் என்பது மற்றவருடைய வறுமையை பார்த்து அவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை பொருளாகவோ அல்லது மனித உடல் ரீதியாகவோ அல்லது வேறு விதமாக நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு தொண்டு என்றால் சமூக பொறுப்பு உணர்ச்சி. நாம் படிக்கிறோம் இல்லையா, இலக்கியங்களில் மயில் தோகை விரித்து ஆடியதை பார்த்து பேகன் என்ன பண்ணுறான்? ஐயோ அதுக்கு குழுகுறது போல் அப்படின்னு நினச்சி அதை தன்னுடைய போர்வையை கொடுக்கிறான். அவனுடைய கனிவான கருணை உள்ளத்தை இது காட்டுகிறது. ஒரு மயில் என்ற பறவைக்கு கூட உதவக்கூடிய எண்ணம், இது ஈகை. இதனை வேறு விதமாக சொல்லலாம், வள்ளன்மை இல்லையா? அது மாதிரி இருக்கும் பொழுது நாம் என்ன செய்யணும்? நம்மால் இயன்ற உதவியை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். இதனை இந்த அதிகாரத்தில் உள்ள 10 குறட்களும் வெவ்வேறு விதமாக வெவ்வேறு சிறு பொருள்களை கொண்டு நமக்கு உணர்த்துகின்றன. குறளுக்கு போகலாமா? வரியார் கொன்றிவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரதுடைத்து. வரியார் கொன்றிவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரதுடைத்து. ஈகை என்பது வறியவர்களுக்கு நாம் அளிக்கக்கூடியது. இல்லாத மக்களுக்கு நம்மால் இயன்ற உதவியை நாம் செய்வதற்கு பெயர் என்ன? ஈகை என்று பெயர். அதுபோல நாம் ஒருவருக்கு உதவி செய்துவிட்டால் அவரால் நமக்கு ஏதாவது பயன் கிடைக்குமா என்று நாம் பார்க்கக்கூடாது. கருணையோடு மற்றவருக்கு செய்யும் உதவி மட்டுமே. எந்த எதிர்பார்ப்பையும் நாம் கொள்ளுதல் கூடாது. இதனை இந்த குறளானது சொல்லுது. ஈகைனா என்ன? நீ வறியவர்களுக்கு உதவி செய். அந்த உதவியும் எதிர்பார்ப்புகள் இன்றி இருக்க வேண்டும். மற்றெல்லாம்னா என்ன அர்த்தம்? ஈகை இல்லாமல் ஒருத்தருக்கு நான் ஒரு கடனை கொடுக்குறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? இருக்குது திரும்பி அது எனக்கு வேணும்னு அர்த்தம் இல்லையா? அதுக்கு பேர் என்ன? கடன். இது என்ன? ஈகை. ஒருவருக்கு நாம் கொடுத்து விட்டால் மீண்டும் அது நமக்கு கிடைக்கும் என்று நாம் எண்ணவும் கூடாது. எண்ணுதல் தவறு. அதனையே இங்கு இந்த குறள் நமக்கு உணர்த்துகிறது இல்லையா? என்ன சொல்கிறார் இதில்? வரியார் கொன்றிவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரதுடைத்து. வறியவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது நாம் ஈகை என்ற பண்பினை பெற்றவர்களாக ஆகிறோம். மீதியெல்லாம் என்ன? கடனை கொடுத்துவிட்டு அதனுடைய பலனை மீண்டும் எதிர்பார்ப்பது போன்றது என்று இந்த குறள் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. நாளை அடுத்த குறளில் நாம் சந்திக்கலாம். நன்றியுடன் இன்று விடை பெறுகிறேன். நன்றி.